ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். வந்து ஸ்வீட் சேமியா செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெயும் 2 ஸ்பூன் ஊற்றி முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்துட்டு அது நெய்லேயே கொஞ்சம் ஒரு பேக்கெட் சேமியா போட்டு லைட்டாக ப்ரௌன் கோல்ட் சிம்லேயே வச்சு அதுக்கப்புறம் சூடான தண்ணி, அதுக்கு தேவையான அளவு 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க தண்ணி ஊற்றி கிளறி விட்டு சிம்லேயே வச்சு வேக விடணும். அது நம்ம நிறைய பால் வேணால் ஊற்றிக்கலாம். கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா 5 மினிட்ஸ் அது வந்துடும். வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி போட்டு கொஞ்சம் கிளறி விட்டு சர்க்கரை வறுத்து போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு மேலே முந்திரி போட்டு இறக்கிட்டோம்னா ஸ்வீட் சேமியா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ ஸ்வீட் சேமியா செய்யறதுன்னு பார்த்தோம். சேமியாவுக்கு இறக்கும் போது சர்க்கரை ஒரு 1/2 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு போயிட்டோம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறி விட்டு இறக்கணும். ஸ்வீட் சேமியா ரெடி. சேமியா ரொம்ப சுவையாகவும் அருமையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி சட்டியை கழுவ போடலான்னு நினச்சேன். இதையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு.